ஃபேர் டீலிமிட்டேஷன், நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை வலியுறுத்தக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய முதல் ஆலோசனை கூட்டம் சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்பான நேரலை காட்சிகளையும் உடனுக்குடனாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர்கள் தகவல்களை தரக்கூடிய நிலையில் நாம் விருந்தினர்களோடும் இது தொடர்பாக உரையாடிக் கொண்டிருக்கிறோம். இந்நமர்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமிகு விஜயதாரணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ராஜீவ்காந்தி ஆகியோர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி, நீங்க விஜயதாரணிக்கு பதில் சொல்ல விரும்புறீங்க, பதிலை பதிவு செய்யலாம். மரியாதைக்குரிய அக்கா விஜயதாரணி அவர்கள், இப்போது பாஜக தலைவர் அண்ணாமலை கூட ஒரு வாதத்துக்காக 7.1 விழுக்காடு அப்படி இருக்கும் என்று சொன்னார். ஆனா அதை கூட அவர்கள் இத சொல்லல. அமித்ஷா என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாடு தான் பாஜக ஸ்போக் பர்சன் மரியாதைக்குரிய அக்கா விஜயதாரணி எடுத்திருக்காங்க. நான் கேட்பது கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கூட்டி குழுமம் என்று நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்தவில்லை, கூட்டி கொடுக்கணும் என்று கேட்கவில்லை. ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கும் நிதியையே கொடுக்காத மோடி அரசு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 50 உறுப்பினர்கள் வந்துட்டால் எங்களுக்கு நீதி கிடைக்கும் நாங்க நம்பல. அதற்கு மாறாக எங்களுக்கு கூட்டி கொடுக்குற பேர்ல நாங்க வைக்காத கோரிக்கை அடிப்படையில யூபி பீகாருக்கு அதிகப்படுத்துற வேலை நடக்குது. அதனாலதான் நியாயமான வரையறை என்று நாங்க சொல்றோம். இன்னொன்னு, அரசமைப்பு சட்டத்தின்படி மக்கள் தொகை அடிப்படையில அதை வரையறை செய்யக்கூடாது. ஒரு கூட்டாட்சி தத்துவம் இருக்கிற நாட்டில் இங்க மருத்துவத்தை, கல்வியை, போக்குவரத்தை, மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்கு உள்ளாட்சி மன்றங்களுக்கான சட்டங்களை ஏற்றி வரையறை செய்வதற்கு உள்ளாட்சி மன்றங்களை நிர்வகிக்கிற சட்டமன்றம் இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை வரையறை செய்கிற, அரசியல் சட்டத்தை நிர்வகிக்கிற பாராளுமன்றத்தின் வேலை மக்கள் பிரதிநிதிகளாக 50 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு கொண்டு போக முடியாது. மாநில பிரதிநிதிகள் தான் இருக்க வேண்டும். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் இப்போதும் வலியுறுத்துகிறது. இதுவரை உள்துறை அமைச்சரோ நாட்டுடைய பிரதம அமைச்சரோ பதில் சொல்லவில்லை. அந்த கள்ள மௌனம் என்பது எங்களுக்கு பெரிய அச்சத்தை கொடுக்கிறது. இது ஜனநாயகத்தின் மீதான பெரிய நம்பிக்கையின்மை கொடுக்கிறது. இந்தியா என்கிற நாடு பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு கலாச்சாரம், மத நம்பிக்கை கொண்ட நாடு. அப்படி பல்வேறு கலாச்சார மத நம்பிக்கை கொண்ட மக்கள் பிரதிநிதிகளைத்தான் பாராமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று வலியுறுத்தியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரை மறுவரை என்பது நியாயமானதாக இருக்க வேண்டும். அந்த நியாயம் என்பது எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கிய கூட்டாட்சிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாதம். இல்ல, இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு புது சட்டமன்ற வளாகம் கட்டப்பட்டது அப்படின்னா அதுல கூடுதல் எண்ணிக்கைகளோடு இருக்கைகள் அமைக்கப்படுது அப்படின்னா ஒரு தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும். மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒரு தொலைநோக்கோடு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அது இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் செய்யப்படுது. அந்த அடிப்படையில தான் நாடாளுமன்றத்திலும் 800 இருக்கைகளோடு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லாத ஒன்றை இருப்பதாக நீங்க ஏன் இப்பவே அப்படி ஒரு மாய தோற்றத்தை அப்படிங்கிறதும் அவர்களுடைய கேள்வியா இருக்கு. நீங்க ஊராட்சிகளை கொண்டு வந்து நம்ம மாநகராட்சியை இணைக்கிறோம். மாநகராட்சிகளை சில பகுதிகளை பிரிச்சு நகராட்சியா விரிவுபடுத்துறோம். ஊராட்சி எண்ணிக்கைகளை கூட்டுறோம், நகராட்சி எண்ணிக்கைகளை கூட்டுறோம், மாநகராட்சி எண்ணிக்கைகளை கூட்டுறோம். அது தேவை இருக்கு. ஏன்னா திறந்தோறு குப்பை பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய சாலை, மின்சாரம், கல்வி நிலையங்களை பராமரிக்க வேண்டியது, உள்ளூர் நிர்வாகத்தை செய்ய வேண்டியது ஊராட்சிகள் தான். அதனாலதான் அது கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக டைம் செய்து வசதிக்கும் வாய்ப்புக்கும் இங்க 2000 ஓட்டு உள்ளது ஒரு சிறு ஊராட்சியாவும் இருக்கு. இங்க அதே நேரத்துல 60 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய பெரும் மாநகராட்சிகள் இங்க இருக்கு. சென்னை போன்ற மாநகராட்சியில் இருக்கு. அப்ப நிர்வாக வசதிக்காக ஊராட்சி நிர்வாகங்களை பிரிப்பது என்பது வேறு. சட்டம் ஏற்றுகிற சட்டமன்றத்தை, சட்டம் ஏற்றுகிற பாராளுமன்றத்தை, அரசியல் சட்டத்தை ஏற்றுகிற பாராளுமன்றத்தை பிரிப்பது என்பது வேறு. அது மக்கள் அடிப்படையில் பார்க்க முடியாது. அதற்கு மாறாக இந்த நாட்டுடைய தத்துவம் என்ன, இந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்றது, அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா பாராளுமன்றத்துடைய முக்கியமான கூறுவே அரசியமைப்பு சட்டத்தை செய்வது. அரசியமைப்பு சட்டத்தை செய்கிற போது மாநிலங்கள் பிரதிநிதியாக வருகிறவர்கள் எப்படி இருக்காங்க? ஏன்னா இப்ப நீங்க மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா போன்ற வடகிழக்கு மாநிலங்கள் இன்னைக்கு வாய்ஸஸ் கம்யூனிட்டியா இருக்கு. நீங்க பாருங்க, வாய்ஸஸ் ஸ்டேட்டா மாறிடுச்சு. இன்னைக்கு மணிப்பூர்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஏன் பாராளுமன்றம் அமைதியாக இருக்கு, ஏன் பிரதமர் அமைதியாக இருக்காங்கன்னா எப்படி போனாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வளவுதானே பொருள். அதனாலதான் நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளே போய் பார்க்க வேண்டிய அவல நிலைக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கு. ஒருவேளை 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூர்ல இருந்தா பாஜகவுடைய இந்த மோடி அரசு கள்ள மௌனம் சாதிக்குமா? இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றத்துடைய அரசு அபிஷியல்ஸ் சும்மா இருப்பாங்களா? 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் நினைத்தால் நாட்டுடைய பாராளுமன்றத்தை கவுத்தி விடுவார்கள், இந்த ஆட்சியை கவுத்தி விடுவார்கள் என்கிற கலைத்து விடுவார்கள். என்ன வரதான் செய்யும்? அப்போ ஒரு வாய்ஸ்லெஸ் ஸ்டேட்டா இன்னைக்கு வடகிழக்கு மாநிலம் மாறிடுச்சு. ஆனாலும் ஒரு ஸ்டேட் அப்படி ஒரு வாய்ஸ்லெஸ் ஸ்டேட்டை வச்சிருக்க வேணாம். அப்படி தென்னிந்திய மாநிலங்களை வாய்ஸ்லெஸ் ஸ்டேட்டாக மாத்துகிற வேலையை RSSம் பாஜகவும் செய்கிறது. அதற்கு உடந்தையாக டீலிமிட்டேஷன் கமிஷன் இருந்துவிடக் கூடாது
என்கிற வருமுன் காக்கிற நடவடிக்கையை தான் எங்க முதலமைச்சர் எடுத்திருக்காங்க. ராஜீவ்காந்தி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திருமுக லட்சுமி.